இன்னைக்கு நம்ம பால்வாடி சத்து மாவுல புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் சூடில் எடுத்துக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இனி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சத்து மாவு போட்டுக்கலாம். இனிமே நம்ம சுடு தண்ணியை ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காவை பிச்சு போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இது ஒரு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சிருக்கிறேன். இனிமேல் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இதை போய் திறந்து பார்க்கலாம். நல்லா அவிஞ்சிருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இனிமேல் இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு.